நீங்கள் எந்த நிலையிலையும் ஆராதிச்சிங்கன்னா அவர் எந்த நிலையிலும் நம்ம கூட தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? எல்லாம் இருக்கிறதுனால அவர் உங்கள் கூட இருக்கலைங்க. எல்லாமே உங்களுக்கு திறமை, தாளந்து, கெட்டிக்காரத்தனம், பதவி, பணம், பொருள் எல்லாம் இருக்கிறதுனால கர்த்தர் உங்கள் கூட இருக்கலை. நீங்கள் இன்ன நிலைமையிலிருந்து வந்தீங்கன்னு தெரியும், ஆனாலும் கூட இருக்கிறார். ஏன்னு கேட்டால் அதான் அவருடைய அன்பு, அதான் அவருடைய இரக்கம், அதான் அவருடைய தயவு. உங்கள்கிட்ட என்ன இருக்கிறதுன்றதை வச்சு அவர் உங்கள்கிட்ட வரல, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கிறாரு. ஆகவே அவர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்றதை வச்சு நீங்கள் ஆராதிக்காதீங்க. எனக்காக ஏற்கனவே உயிரையே கொடுத்துருக்கிறார், அதனால தான் கர்த்தர் ஆராதிக்கிறேன். அதுதான் உண்மையான ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை நிச்சயமாய் பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். இந்த நிலையில் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு.